ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு வள்ளலாரை வழிபடுவோருக்கான எச்சரிக்கை பதிவு. இதை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம். அன்னை கொடுத்த தலைப்பு, அன்னையே பேசுகின்ற பதிவு. எல்லாம் வல்ல அருள்ஜோதி வள்ளல் மகான் சுப்பிரமணிய திருவடி சத்தியமாக என் உடல், பொருள், ஆன்மா, எண்ணம், சொல், செயல், இணையமெனை சார்ந்த அனைத்தையும் ஆசான் அகத்தியர் திருவடிக்கு தத்தம் தந்து ஆசான் அகத்தியர் திருவடி ஞானத்திலிருந்து வருகின்ற கருத்துக்களை இதுகாலம் பதிவு செய்கிறோம். அகத்தீசா, 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 அகத்தீசா. குருநாதா, தாயே, தந்தையே, தயாபரனே, தேவாதி தேவா, இந்த பாவியை கண் திறந்து பாரப்பா. உலக மக்கள் ஞான மார்க்கத்தை தொடுவதற்கும் அதில் முறையாக தடையில்லாமல் பயிற்சி செய்வதற்கும் அதில் வென்று நிற்பதற்கும் கருணை காட்டு தாயே. ஓம் அகத்தீசாய நம. குரு வாழ்க, குருவே துணை. இந்த சங்கல்பத்தை வச்சுட்டு இந்த பதிவை பேசுறேன். ஐயா, என்னங்க ஐயா இது? இப்படி ஒரு தலைப்பை போடலாமா? வள்ளல் பெருமானை சாட்சி வச்சு எச்சரிக்கைன்னு அந்த வார்த்தை, கடுமையான வார்த்தைகளை சொல்லலாமா? எவ்வளவு தனிப்பெரும் கருணையானவர் வள்ளல் பெருமான். இந்த வார்த்தைகளை அப்படி சொல்லலாமா ஐயா? அப்படி ஒரு ஐயம் வரும். இது தனிப்பெரும் கருணையினுடைய வெளிப்பாடு தான் இந்த தலைப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம். அது பேசி முடிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிரோன்னு அன்னையினுடைய சிந்தை, ஆசான் அகத்தியரனுடைய சிந்தை, அதனுடைய செயல்நிலை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமானுக்கு பிறகு இதுகாலம் வரை நாம கண்களால் பார்த்து நேரடியாக அனுபவம் பெற்று இல்லை காதால பிறர் தன் அனுபவத்தை பகிர்ந்த நிலைகளை பார்த்த ஒளிதேகம் யாரும் பெறலை. வள்ளலாருக்கு பிறகு யாரும் பெறலை. தற்காலத்தில் யாரும் இல்லை. ஆனால் அவருக்கு முன்னாடி தாயினுடைய கர்ப்பத்திலேயே பிறக்காத ஒளிதேகத்தோடு சூட்சுமத்தில் குருவாக இறங்கி வாழுகின்ற அருளாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. எத்தனையோ சித்தர்கள். அகத்தியர் அப்படின்ற ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? உடலோட சுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மை இல்லை. ஓம் அகத்தீசாய நம அப்படின்ற மகாமந்திரத்துக்கு அர்த்தம் என்ன? அகத்தியர்னா யாரு? பிரபஞ்ச மகாகாச சக்தி சுத்தவெளியிலிருந்து பிரணவத்தின் தன்மையாக அகர உகர மகர விந்துநாத சக்தி, படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற அருள் சக்தி, ஒளி சக்தி, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சுத்த ஒளி நம்மளுடைய அகத்துக்குள்ள தேகத்துக்குள்ள தீயாகிய ஈசனாக எவ்வாறு வந்திருக்கிறார், அவரை அறிவில் தெளிவடைய வைத்து நாம் எப்படி ஞான தேகத்தை அடைவது என்ற சத்தியத்தை உணர்வதற்காக நம் அகத்துக்குள் இருக்கும் ஜோதியை வழிபாடு செய்வதுதான் அகத்தியரினுடைய வழிபாடு. அகத்தில் உள்ள தீயை வழிபாடு செய்வது. இதை முதல்ல அன்னை திரு அண்ணாமலையில் இருக்கும்போது சொன்னது. அகத்தியரை நான் என்னைக்கு தொட்டு பூஜை செய்தனோ அன்று அன்னை வெளிப்படுத்தியது. ஒரு 2006 இந்த காலகட்டத்திலெல்லாம் வேதாத்ரி மகரிஷி வழியை தொடுகின்ற பொழுது, நாடி ஜோதிடத்தினுடைய சூட்சுமத்தை தொடுகின்ற பொழுது அகத்தியரை பற்றி வாக்கில் என் மூலமாக அகத்தியரினுடைய தன்மையை சொன்னது. இன்று எல்லோரும் பதிவு செய்கிறாங்க நிறைய. அகத்துள் உள்ள ஜோதி ஜோதின்னு அது சர்வசத்தியமாக அது என் தொடர்புல பல பேர் பெற்றதொரு விளக்க நிலைகளை தொட்டுத்தான் அவர்கள் பேசுவதாக இருக்கும். அவ்வளவு சத்தியத்தை நான் அகத்தியத்தில் உணர்ந்திருக்கிறேன். சரி, வள்ளல் பெருமான் வழிக்கு நம்ம வருவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்றாரு. சர்வசத்தியமாக அந்த வார்த்தை வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை இப்போ நம்ம பேசுகின்ற பொழுது. அதனால்தான் அவர் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கடையை கட்டினேன்ட்டு பாருங்க. அவர் விருப்பப்பட்டார், அவ்வளவுதான். ஐயா விருப்பப்பட்டாங்க, நடக்கலையே. ஒருத்தங்கூடவா இல்லை ஐயாவுக்கு பிறகு? ஒருத்தங்கூடவா ஐயா பிறக்கல ஐயாவுக்கு பிறகு? இல்லையே, சாட்சி ஆதாரம் இல்லையே. ஆனா நல்லா உற்று நோக்குங்க. ஒரு மனிதன் பூமியில பிறந்துட்டான் அப்படின்னாக்கா வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்று வேதமணி வேதாத்ரி மகரிஷி சொல்லி இருக்கிறார். அவர் தன்னுடைய எனது வாழ்க்கை விளக்கம் அப்படின்ற புத்தகத்துல வள்ளல் பெருமான் எவ்வளோ சொல்லி பார்த்தார். அது மக்கள்
எளிமையாக புரிஞ்சிக்கிற நிலையில் இல்லை அப்படின்றதுனால என் தேகத்தை 16 வருடங்கள் சார்ந்து என் மூலியமாக அவர் எழுதிய விளக்கங்கள் தான் மனவிலக்கலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தையை அவர் அங்கே பிரயோகப்படுத்தியிருக்கார் பாருங்க வள்ளல் பெருமான். தேகத்தை சார்ந்து எழுதினதான் அந்த புத்தகம்லாம். வேதாத்ரி மகரிஷியினுடைய அத்தனை சத்திய வழிகாட்டு நெறிமுறைகளும் வள்ளல் பெருமானு தான். இப்போ வள்ளல் பெருமானை தொழுகின்றவர் வேதாத்திரியை தொட்டாவே போதும் அப்படின்றதான் சத்தியம். இதுலேயே பாகுபாடு, ஞானிகளுக்குள்ள பாகுபாடு. யார் தெரியுமா பெருமானு? இவர் உணர்ந்துட்டார். பொங்காரக்குடியில் புதுவையில் நானும் முருகனுடைய தவக்கோல ரூபத்தை வச்சு வழிபாடு செய்யும் போது அகவல் வாசிங்க அப்படின்னு கூப்பிடும் போது அருளாளர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி, இவ்வளோ ஞானத்தில் தெளிவில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் சாமி இந்த கல்லை கட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு இல்லைப்பா, மக்களுக்கு அட்லீஸ்ட் இங்கே வருகின்ற பொழுது முருகன் வந்து 2 பொண்டாட்டியோட உட்காந்துட்டு இல்லை, தவத்தில் இருக்கிற சுத்த பிரம்மச்சாரி, சத்தியவான், சன்னியாசி, தவத்தில் வென்ற முதல் யோகி, ஞானி, ஒளிதேகம் பெற்ற முதல் ஞானி அவர் வழியில் தான் மற்றவங்களாம் வந்தாங்க அப்படின்றத கேட்டு அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறோம் ஐயா அப்படின்னு. வள்ளல் பெருமானினுடைய அத்தனை சக்தி நிலையில் எடுத்து பாருங்க. வடிவுடை மாணிக்கம் அவருடைய அன்னி ரூபத்துல வந்து சாப்பாடு போட்டாங்க. அப்போ உருவத்துல வராங்கல்ல தெய்வம், அதை நீங்க கண்டுட்டீங்களா? வள்ளலார் வழிபாட்டுல இருக்கிறவங்க உருவத்தில் தெய்வம் பிரபஞ்சத்தில் வெற்றிடத்தில் இருந்து மகாகாசலத்தில் இருந்து ஒரு உருவத்தோட வந்து நம்ம கிட்ட பேசிட்டு மறைஞ்சிடுறாங்க அப்படின்றத வள்ளல் பெருமான் பார்த்துட்டாரு. நீங்கெல்லாம் பார்த்துட்டீங்களா? அவர் எல்கேஜில இருந்து படிப்படியா போய் ஒளிதேகம் பெற்றிருக்கிறாரு. திருஅருட்பா 6ஆம் திருமுறைன்னு எழுதியிருக்கிறாரு. 1, 2, 3, 4, 5 இருக்குது. அதெல்லாம் படிச்சிட்டிங்களா? அதுக்குண்டான சாட்சி ஆதாரங்கள்லாம் நீங்கள் பெற்றுட்டீங்களா? ஆனால் இது மாதிரி பேசக்கூடாது. வாய் கிழிய அவங்க பேசுகின்ற வார்த்தைகள் இருக்கு. பெருமான் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். நீ யார் ஐயா? முதல்ல பேசி பேசி பேசியே செத்து போகிறாங்க நிறைய பேர். இதில் வள்ளலார் வழிபாட்டுக்குள்ளவே இப்போ பார்க்குற பதிவுகள் சிலதெல்லாம் பார்த்தா, இந்த வள்ளல் பெருமான் வழியில் இருக்கிறவர் இன்னொருத்தரை குறை சொல்றதும், இவர் சொன்னது தப்பு, அவர் புரிஞ்சுக்கிட்டது தப்பு, ஆதாரங்கள் சாட்சிகள் எடுத்து போடுறேன். சரி, எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக விவாதங்கள் தேவைதான். அது எளிமையான முறையில் இல்லாத இன்னும் கடுமையான முறையிலலாம் சிலது போகிறத நான் பார்க்குறேன். முதல்ல இந்த உலகத்தில் சைவ மார்க்கத்தை நிலைநாட்ட முடியுதா? சைவத்தை நிலைநாட்ட முடியுதா? வள்ளல் பெருமான் முதல்ல வந்து முட்டையை சாப்பிடுன்னு சொல்லுவாரா? வேதாத்ரி மகரிஷியினுடைய தேகத்தில் 16 வருஷங்கள் வள்ளல் பெருமான் வாழ்ந்தார். முட்டை சைவம் அப்படின்ட்டு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. இதை யாருன்னா ஆய்வு செய்கிறீங்களா? எவ்வளவு மாறுபட்ட விளக்கங்கள்லாம் இந்த உலகத்தில் வந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு சத்திய நிலைகளை தாண்டி நிறைய வேறுபாடுகள் வந்துட்டு இருக்குது. ஒரு ஐயா யாரோ ஒருத்தர் பேசுவார், அவருக்கு அண்ட வெளியா என்னவோ ஒருத்தர் பேசுறாரு, ஒரு அற்புதமா தோல் உரிச்சு காட்டுறாரு சிலதெல்லாம். பெருவெளி ரகசியம் ஒரு ஐயா பேசுற, என்ன அற்புதமா பேசுற, சாட்சிகள் ஆதாரங்கள். பாவம் அவரு ஆதங்கத்துல வள்ளலார் பேரை சொல்லி என்னென்னலாம் பித்தலாட்டங்கள் பண்றாங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு பாருங்க. ஆதாரங்கள் கொடுக்குறாரு பாருங்க, சாட்சியங்கள் கொடுக்குறாரு பாருங்க. உயிர் போக கத்துறாரு. உயிர் போக தன்னை அப்படி வருத்திக்கிட்டு உலகத்துக்கு புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் தான் பெற்ற அறிவை கொண்டு வள்ளல் பெருமான் திருவடியில உட்காந்து அவர் சாதாரணமா அவர் தவம் செய்து ஏதோ ஒரு ஜீவசமாதி நிலையாவது அடைஞ்சிட்டு போகலாம். போராடுறாரு. மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, வள்ளல் பெருமானுடைய மார்க்கத்தையே தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கதறாரு, போராடுறாரு. சாட்சிகள் ஆதாரங்கள் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. அதற்கு சரியான விளக்கத்தையும் தேடி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போதான் மக்களாகிய நமக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். 2 பேர் வந்து விவாதம் செய்துக்கிட்டாதான் நமக்கு உண்மையான சத்தியம் என்னன்னு நமக்கு தெரியும். நல்லதுதான், அது ஆரோக்கியம்தான். ஆனா எது சத்தியம், எதுதான் சத்தியம், யாரதான் பிடிக்கிறது? ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னாக்கா அந்த சப்ஜெக்ட் சிலபஸ் ஒன்று, இதையும் எப்படி வேலை செய்யுதுனாக்கா அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இதயத்தில் இருக்கிற அமைப்புகள், தன்மைகள், அது செயல்படும் தன்மைகள், இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னா அது எப்படி? அப்போ யோகம்ன்றது என்னது? பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம், இதெல்லாம் கடந்து தான் வரணும்.
ஞான யோகத்துல வந்துதான் ஒளி தேகம் பெறணும்னு சத்தியம். எவ்வளோ போராட்டம் மனிதனுக்குள்ள. ஒரு மனிதன் பிறக்கிறான்னா வினைப்பதிவு தான். அவன் உடம்புல கலங்கம் இருக்கிறதுனால தான், கர்மவினை பாதிப்பு இருக்கிறதுனால தான் இந்த தேகத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆத்மாவில் அந்த பதிவு இருக்குது. அதை நீக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு பார்க்கணும். பேராசை, சினம், கடும்பற்று, உயிர்த்தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என்ற தீய குணங்கள், 6 தீய குணங்கள் நீங்குவதற்கு என்ன வழிமுறை நம்ம பின்பற்றணும்னு பார்க்கணும். முதல்ல இந்த ஜீவகாருண்யம் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல நடக்கிற ஒரு செயல் இருக்குது. சோறு அள்ளி 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 போட்டு 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 நானும் வள்ளலார் வழியில இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிட்ட நிறைய பேர் செத்து போனார்கள். நயா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆமாப்பா, பிற உயிர்களுக்கு காருண்யம் பார்த்த, உன் ஜீவனுக்கு என்னப்பா நீ காருண்யம் பார்த்த? பேராசை, சினம், கடும்பற்று, உயிரத்தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் இல்லாம உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, அறிவில் தெளிவுக்கு அகத்தாய்வு பயிற்சி அப்படின்னு வள்ளல் பெருமான் வழியை பின்பற்றி வேதாத்திரி மகரிஷி சொன்னாரே, அதை யாராவது தொட்டு இருக்கிறாங்களா? அது சிந்தனை செய்திருக்காங்களா? எல்லாத்தையும் ஆய்வு செய்து தானே வந்திருக்கோம். மெய்ப்பொருள் உபதேசம், குண்டலினி யோகம், கிரியா யோகம், ஹட யோகம், வாசி பயிற்சி, வாசியிலே சூட்சா பயிற்சி, இந்த சித்தர் அந்த சித்தர், அவர் சொல்றது இவர் சித்தறது, என்னென்ன வழிமுறையா, யார் யாரையா என்னென்னோ. சுதர்சனகிரியா, பொண்ணும் நிறைய பரம்பொருளையே வச்சு யோகமாக சொல்லிடுறேன். சிச்சபை, பொற்சபை, ஞான சபை, என்ன அப்பா இத்தனை வகுப்பா, இத்தனை படிப்பா, என் மக்களை எங்கேயா போய் முட்டிக்கிட்டு மாள்றது? கையெடுத்து சரணாகதியோட அகத்தீசா என்று அழைத்த அக்கணமே அருளார் அகத்தீசர். என்னப்பா 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 பிரச்சனை சொல்லுப்பா, என்னப்பா எதுப்பா என்ன கூட்ட? அந்த நிலையை நம்ம எப்போ அடையிறது? தெளிந்த ஒரே விளக்கம் தான். தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடமே. தானம் செய், தவம் செய். தானம்னா என்ன? பசித்தவர்களுக்கு அன்னதானம் செய்யறது மட்டும் இல்லை. அறிவு தானம், இரத்த தானம், பொருள் தானம், ஆடை தானம், இன்னும் எவ்வளோ இருக்குது இல்லையா? ஆனா கொடுங்க, சாப்பாடு கொடுக்கறது முதல், அதை முன்னிறுத்துறாங்க. ஏன்னா பசியோட இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னன்னு. பசியை போக்கினாதாயே முதல்ல அவன் ஞானத்தையே உட்காந்து கேட்பான் சாவகாசமா. பா சொல்லுங்கப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு விசுவாசமா. அதனால்தான் சாப்பாட்டுக்கு முதல்ல அன்னதானம்னு சொல்லியிருக்காரு. அதை மட்டுமே செய்தா எப்படியா ஞானம் கிடைக்கும்? தன் தேகத்தை காப்பாத்திக்கணும்ல, தேவ பயிற்சியை தொடணும்ல. சில பேர்லாம் வெள்ளை கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தலையில தலப்பா கட்டிட்டா தானே வள்ளல் பெருமான் அங்கீகாரம் பெற்ற ஒரு அருளாளர்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லப்பா வாழ்க்கை. தவம் செய்யணும், தனித்து செய்யணும். சிலர்லாம் வள்ளல் பெருமான் வழிபாட்டதுல இருந்துகிட்டு தன்னை குருன்னு சொல்லிக்கிறானுங்க பாரு. அவனுங்கெல்லாம் எங்க போய் நம்ம அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. தலையில குருன்றான். வள்ளல் பெருமானே சொல்லல, என்ன ஏன்பா சொல்றீங்க? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபாடு செய்யுங்கன்றார். தன்னை காலில் விழ வச்சுக்கிறான், சண்டை போடுறான். உனக்கு யார் குருன்ட்டு என்கிட்டயே ஒருத்தன் கேட்டான், உனக்கு யாரா குரு அப்படின்னு. அகத்தியர் தான் அப்படின்னு. இன்னும் உனக்கு தெளிவு இல்லடா, உனக்கு சத்தியத்தை காட்டி கொடுத்தது யாரா? என்ன சொல்றதுன்னே தெரியல. அகத்தீசா, என் வாழ்நாளில் நான் சத்தியமிட்டு சொல்றேங்க, நான் கண்ட உத்தமமான ஒரு அருளாளர் அப்படின்னா அந்த உலகத்துல மகான் ஆறுமுக அரங்கமாதேசி. அவருக்கு முன்னாடியும் நான் எந்த சத்தியவானையும் அவருக்கு இணையா பார்க்கல. அவருக்கு பின்னாடி இப்போ கூட நான் யாரையும் பார்க்கலங்க. அவர்கிட்ட நான் எப்படி மண்டிட்டு பிரார்த்தனை செய்து உட்காந்துட்டு இருப்பேன்றத புகைப்படம் நிறைய இடத்துல பதிவு செய்து அது பாருங்க. அவர்கிட்டயே நான் அப்படி உட்காரன்னா வள்ளல் பெருமான்கிட்ட எப்படி உட்காரணும்? என் குருவே நடுநடுங்கி பக்தியோட வள்ளல் பெருமானே ராமலிங்க சாமி இந்த அடிமையை காப்பாற்றுன்னு வணங்கி கேட்டிருக்கிறாரு மகான் ஆறுமுக அரங்கமாதேசிகர். அப்ப அவரு யோகிதை எப்படி இருந்திருக்கும்? வள்ளல் பெருமான் என்னுடைய யோகிதை. ஆறுமுக அரங்கமாதேசிகர் ஐயா கிட்டே மண்டிட்டு முட்டி போட்டு கையை எடுத்துட்டு, ஐயா ஞானத்தை பிச்சை கொடுங்க ஐயான்னு நான் கேட்டேன். அப்போ வள்ளல் பெருமான் கிட்ட நம்ம எப்படி கேட்கணும்? எவ்வளவு பெரிய உயர்ந்த சக்தி அதை ஏளனமா வெளியே சாதாரணமா பேசிக்கிட்டு ஆய்வு செய்துட்டு அவர் பயன்படுத்திய வித்தை இதுதான், அவர் சொன்ன தவம் இதுதான். என்னை பொறுத்த மட்டில் வள்ளல் பெருமானினுடைய மார்க்கம் உயர்ந்த சத்திய வழி நெறிமுறை எதுவாக இருந்தது அப்படின்னா வேதாத்திரி மகரிஷி சுட்டி காட்டிய
அந்த நெறிமுறைகள் கூட உயர்ந்ததாக இருக்குது. அதை தொட்டாவே ஒருத்தருக்கு வந்து சமாதி யோகம் கட்டாயம் கிடைக்கும். அப்புறம் அவர் ஏன் அடையலை, அவர் கண்டுபிடிச்ச வித்தியில அவர் ஏன் அடையலை, இப்படிதான் கேள்விகள் எடுத்துட்டு வருவாங்க. நீ என்னையா செய்த, நீ என்ன பயிற்சி செய்யற, அவர் எந்த வயதுல அதை உணர்ந்தார், எந்த வயதுல அவர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டார், நமக்கு முதல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. பயிற்சி செய்து பார்த்து வெற்றி அடையணும். மகான் சிவானந்த பரமஹம்சர் வழியில ஆசிரமத்துல தொண்டு செய்த ஒருத்தர் சமைக்கிற ஒரு ஆளு தொண்டு செய்துக்கிட்டே ஐயாவுக்கு தொண்டு செய்துட்டு அங்க இருக்கிற வாசி யோகி ஆளர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் அந்திம காலத்துல வந்து உயிரை விட்டுறாரு, அடக்கமாகலை. அப்போ கேட்டேன், என்னங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணவர், ஆசிரமத்துக்கு சர்வீஸ் பண்ணவர், நம்ம ஆசிரமத்துக்கு சமையல் வேலை பார்த்தவர் இப்படி செத்து போயிட்டாரே அப்படின்னாக்கா, அவன் சமையல் அறையில் வேலை செய்தான், அவன் ஆத்மா கிட்ட அவன் வேலை செய்யலை, நான் சொன்னதை செய்யணும் இல்லையா, வாசியை பிடிக்கணும் இல்லையா அப்படின்றார். ஒரு ஞானியினுடைய பக்கத்தில் போய் நின்றுட்டாவே எனக்கு எல்லாம் கட்சிச்சு அப்படின்னாக்க, ஞானிகள் நடிப்பாங்க, வாப்பா நீதான்பா த பெஸ்ட், த ஒன் அண்ட் ஒன்லி கிங் மேக்கரே நீதான்பா இனிமே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பயப்படணும். அவங்களுக்கு இல்லாத யோகிதையா நமக்கு வந்துச்சுன்ட்டு அச்சப்படணும். திட்டுறாங்க ஒருத்தர் அப்படின்னாக்கா, ஞானிகள் யாரை திட்டுறாங்களோ அவங்க மேல அன்பு செலுத்துறாங்கன்னு அர்த்தம். ஞானிகள் யாரை பாராட்டுறாங்களோ அவன் இவனெல்லாம் பக்கத்திலே சேர்க்கக்கூடாது, ஏதாவது தந்திரம் சொல்லி அவனை பெரியாள ஆக்கி பெரியாள்னு தான் மாயையில சிக்க வச்சு அவனை துரத்தி விட்டணும்னு அர்த்தம். திட்டுறாங்கன்னா எவ்வளோ அன்பு இருக்கு. இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னா யார் திட்டுவாங்க, யார் அடிப்பாங்க, யார் கட்டுப்பாடுகளை போடுவாங்க? தாயும் தந்தையும் காட்டுற அன்புக்கு இணையாக ஒரு குரு திட்டி நமக்கு புரிய வைக்கிறாருன்னா எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கணும். என்னெல்லாம் ஓங்காரக்குடி லாசன் அவ்வளோ திட்டி இருக்கிறார் கடைசி காலத்தெல்லாம். ஆரம்ப காலகட்டத்தில் நான் போகும்போது வாப்பா அப்படின்னு அன்போடு அரவணைச்சார். கடைசி காலத்திலலாம் தானம் செய்யப்பா, தவம் செய்யப்பா, தர்மம் செய்யப்பா, இதெல்லாம் பத்தாதுப்பா, போதாதுப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு, பொருளாசை வைக்காதப்பா, இப்படிலாம் மிரட்டுறது, அச்சுறுத்துறது, இப்படிலாம் செய்திருக்காரு. சூட்சமா அதெல்லாம். வள்ளல் பெருமாறை வழிபடுவோருக்கான எச்சரிக்கை பதிவு அப்படின்னாக்கா, வெறும் சோறு போடுறதுனால மட்டும் நமக்கு ஒளி தேகம் கிடைச்சிடும் தயவு செய்து நம்பிக்கிட்டு செய்யாதீங்க ஐயா. காலை மாலை தினமும் அருட்கஞ்சி ஊத்துங்க ஐயா, அன்னதானம் செய்யுங்க ஐயா. ஆனால் தயவு செய்து ஐயா போய் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு அப்படின்ற அந்த சத்தியத்தை பின்பற்றி உங்கள் உயிருக்கு ஜீவனுக்கு காருண்யம் பாருங்க ஐயா. அதுதான் ஐயா உங்களுக்கு ஜீவ சமாதியோ அல்லது ஒளி தேகத்தையோ தரும். சமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கன்ட்டார் பெருமான் அப்படின்னு சொல்கிற எவனோ இது வரைக்கும் உண்மைத்தன்மையை அடையில, உணரலை. ஆனால் வாய்கிழியே என்ன பண்ணுவான், எல்லா குருமார்களையும் குற்றம் சொல்லிட்டு இருப்பான். வேதாத்திரி மகரிஷி அவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கிட்டார் வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி. இவன் என்ன பண்ணியிருப்பான், வேதாத்திரி குறை சொல்லின்னு இருப்பான். ஒரு சராசரி மனிதனுக்கும் உடல் உயிர் மனம்னா என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, காய்கல்ப பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கிறாரு, தவ பயிற்சி சொல்லி கொடுத்துக்கிறாரு. அட்லீஸ்ட் அதில் தவம் செய்தால் ஒரு 4.5 மணி நேரம் சமாதி நிலையை அடைவதற்குண்டான அமைப்பு நான் பெற்றேன், நான் உணர்ந்தேன், நான் அனுபவித்தேன் அவருடைய வழியில். வேதாத்திரி மகரிஷி இல்லைன்னா என்னுடைய அறிவு தெளிவு இல்லை. நான் இந்த அளவுக்கு அறிவில் தெளிவு பெற்றிருக்கேன்னா வேதாத்திரி மகரிஷி மற்றும் ஆறுமுக அரங்கமாதேசிகர். அறிவில் தெளிவு வேதாத்திரி மகரிஷி, சரணாகதியில் உச்சபட்ச தெளிவு ஆறுமுக அரங்கமாக தேசிகர். இதை நான் உணர்ந்திருக்கேன். இதில் நடுவில் நான் கண்ட நிறைய ஆன்மீகவாதிகள் எல்லாம் வந்து எல்கேஜி கிளாஸ் கூட தாண்டலாதுங்களா. தன்னை குருன்னு ஏன் ஒருத்தன் சொல்லிக்கிறானோ, எனக்கு சீடர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறானோ, அவனுடைய வாழ்வு கதியை பார்த்தோம்னா அதோ கதி தான். வாழும் காலத்தில் தான் வழிபாடு செய்கிற ஒரு குருவை முன் நிறுத்துறதுக்கு கூட யோகியதை இல்லாத ஒருத்தன் என்ன குருவா இருந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல ஆதங்கமா இருக்கு. நானும் இது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன், ஆதங்கமா இருக்கு. அதனால வள்ளல் பெருமானை வழிபாடு செய்பவர்கள் நீங்க உண்மையாவே என்ன புண்ணியம் செய்திருக்கீங்களோ அவர் திருவடியை தொற்றிருப்பீங்க. ஆனால் தானம் செய்வதோடு தவத்தையும் செய்யுங்க. மற்ற அருளார்களுக்கு என் மார்க்கம் தான் உயர்ந்தது, மீதி எல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு வராதிங்க. அவருக்கு முன்னாடியே ஒளிதேகம் பெற்ற எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து
அதற்குண்டான அனுபவத்தை பெற்று இருக்கிறோம். எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அன்னை வாக்குலையும் அகத்தியர் சத்திய மொழிகளாகவும் சாட்சிகளாக ஆதாரங்களாக கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவு பேசி இருக்கிறாங்க. இன்னும் சில கூட்டம் முப்பு குரு மருந்து அப்படின்ட்டு வெளியே இருக்கிற மருந்து சாப்பிட்றதையே செயலாக கொண்டுகிட்டு சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ரச வேதம் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கிற ரசத்தை வேதியியல் மாற்றத்தை உண்டாக்கி வேதாந்த நிலையை உணர்ந்து ஒளிதேகம் பெறுகின்ற மாற்றத்தை அடைவதற்குண்டான சத்தியத்தை நம்ம பின்பற்றணும். அது வெளியே இருந்து ஒரு பொருளை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாக்கா வென்றுடலாம் அப்படின்றது சித்தர்களுடைய குறிப்புகளில் ஒரு புறம் இருந்தாலும் தவத்துக்கு இணையான சத்திய நிலை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டு போன வள்ளல் பெருமான் முப்பு குருமருந்து ரகசியம் என்ன சொல்லி இருக்கிறார்? அப்போ அதனுடைய சத்தியத்தை விளக்குறவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? தவம் செய்யணும், கடுமையான தவம் செய்யணும். அந்த தவத்தில் வெற்றி அடைவதற்குண்டான ஆசியை இறைவன் தான் வணங்கணும், குருமார்கள் தான் வழங்கணும். அதுக்கு நம்ம வணங்கி வழிபாடு செய்யணும். இது வள்ளல் பெருமானை வழிபடுவோருக்கான பதிவு மட்டும் இல்லை, எந்த சித்தர்களை வழிபாடு செய்தாலும் இதுதான் சட்டம். ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்களுக்கு காரண்யம் பார்க்கறது ஒரு புறம் இருக்கட்டும், உன் ஜீவனுக்கு முதல்ல காரண்யம் பாருங்க. அதுக்கு பேர் தான் ஜீவ காரண்யம். உன் ஜீவனுக்கு நீ காரண்யம் பார்க்காத விட்டுட்டீனாக்கா செத்தே போகணும். ஒரு அருளாளர் ஊர்ல இருக்கிற 250 பேருக்கு சாப்பாடு போடுறாரு, அன்னதானம் அருட்கஞ்சி ஊத்துறாரு. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ஒரு டம்ளர் கஞ்சி அவர் குடிக்காத சோறு சாப்பிடாத இருந்ததுனால மயக்கச்சி கீழே பிபி குற்றம் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டுனுக்கிறாரு. உன் உயிருக்கு காரணியம் பார்க்கலையா? ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்து உனக்கு அந்த அறிவு கூடவா வள்ளல் பெருமான் கொடுக்கல? அடுத்தவங்களுக்கு செஞ்சாவே நான் ஆகாயத்திலிருந்து எனக்கு அருள் சக்தி அப்படியே இறங்கி வென்றுடலாம் அப்படின்னாக்கா எப்படிப்பா? பெருமானார் தான் காப்பாற்றணும், அதுக்கு பதில் சொல்லணும். புண்ணியம் பெருகும். நம்ம எதுக்கு அன்னதானம் செய்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம தவத்தில் வரக்கூடிய இடையூறுகளை வெல்வதற்கு நாம் அன்னதானம் செய்கிறோம், பிற உயிர்கள் மீது காரணியம் செலுத்துகிறோம். அப்போ தான் என் உயிருக்கு காரணியத்தை தடையில்லாத உண்டாக்கி நான் வெல்வதற்குண்டான மார்க்கம் எனக்கு சத்திய பாதையில் இயங்கி வெற்றி அடைய வைக்கும். அதுக்கு தான் அது. அதனால் வள்ளல் பெருமானை வழிபடுபவர்கள் பிற உயிர்களுக்கு காட்டுகின்ற காரணியத்தில் 1% தன் உயிருக்கு முதல்ல காட்டுங்க. அதை சர்வசத்தியமாக காட்டினால்தான் ஜெயிக்க முடியும். சத்தியத்தை சொல்லி இந்த தலைப்புக்குண்டான விளக்கத்தை நான் நிறைவு செய்துக்கிறேன். நன்றி. ஓம் அகத்தீசாய நமः.